தேவனோடு பழக்கம் இல்லை. காத்திருக்கிறவர்கள் இதை புரிந்து என்னை ஏன் வெயிட் பண்ண வைக்கிறார்னா, அவர் முன்னமே ஒன்றை பார்க்கிறார், முன்னமே ஒன்றை கண்டு விட்டார். 600 ஆண்டுகளுக்கு முன்பதாக ஏசாயா தீர்க்கதரிசியை கொண்டு இந்த யோவான் ஸ்நானனை குறித்து கர்த்தர் சொல்லி இருக்கிறார். இதோ கர்த்தருக்கு வழியை ஆயத்தம் பண்ணுங்கள் என்று வனாந்திரத்திலே கூப்பிடுகிற சத்தம் உண்டாயிற்று. அந்த சத்தம் தான் இந்த யோவான் ஸ்நானன். தேவனே உமக்கு காத்திருக்கிறவர்களுக்கு நீர். எனவேதான் எசேக்கியேல் 16:4-5-6 வசனங்களை படிக்கும் போது தெரியும், உன் பிறப்பின் வர்த்தமானம் என்னவென்றால், நீ பிறந்த நாளில் உன் தொப்புள் கொடி அறுக்கப்படவும் இல்லை, நீ சுத்தமாவதற்கு தண்ணீரினால் குளிப்பாட்டப்படவும் இல்லை, உப்பால் சுத்திகரிக்கப்படவும் இல்லை, துணிகளினால் சுற்றப்படவும் இல்லை. உனக்காக பரிதவித்து இவைகளில் ஒன்றையாகிலும் உனக்கு செய்ய ஒரு கண்ணும் உன் பேரில் இரக்கமா இருந்ததும் இல்லை. ஆனா நான் உன் அருகே கடந்து வந்தேன். இந்த தேவன் வாக்குத்தத்தம் உடைய சந்ததி பிறப்பு என்பது உண்மையிலே ஒரு புறம் பார்த்தா ரொம்ப சவாலா இருக்கு. சாமுவேலுடைய பிறப்பை பாருங்க. அன்னாள் பலவீனப்பட்டவளோ மலடியோ கிடையாது. வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் அன்னாளின் கற்பத்தை அடைத்து வைத்திருந்தாராம், அடைத்து வைத்திருந்தார். அவன் காத்திருக்கிறவர். அந்த டைம் செட் பண்றது யார் தெரியுமா? கர்த்தர். சிலர்லாம் டைம் செட் பண்ணுவாங்க, 5 வருஷத்துக்கு நம்ம குழந்தை வேண்டாம், அடுத்து வந்து ஜெபக்குறி போறோம். நான் ஒரு எக்ஸாம்பிளுக்காக இதை சொல்றேன், நீங்க நல்ல கவனிங்க. தேவ திட்டம் ஒருத்தன் மேல பெருசா இருக்குன்னா, அவன் எப்போ வெளிப்படணும், அவன் எப்போ உருவாகணும், அவன் எப்போ பேசணும், எல்லாவற்றையும் தீர்மானிக்கிறது யார் தெரியுமா? கர்த்தர். ஏன்னா அவர் பார்த்துட்டார். அதாவது தூரத்திலிருந்து பார்த்துட்டாருன்னா, இப்போ கடற்கரை ஓரத்தில் நின்று பார்த்தா கடல் அர்த்தம் தெரியும். ஒரு பைனாக்குலர் வச்சு நம்ம ரொம்ப நல்ல பவர்ஃபுல் பைனாக்குலர் வச்சு பார்த்தா தூரத்தில் ஒரு கப்பல் வர்றது தெரியும். அது நார்மலா பார்த்தா தெரியாது. அந்த கப்பல் வர்றது வந்து உண்மையா பொய்யா? உண்மை. இதுதான் தீர்க்க தரிசனம். தீர்க்க தரிசனம் வந்து சும்மா அப்படி பார்க்கறது கிடையாது. அதாவது மற்றவங்களுக்கு தெரியாதது இவங்களுக்கு அட்வான்ஸா தெரியுது. இப்படிதான் தீர்க்கதரிசிகள் பார்த்தாங்க. அவங்களுக்குன்னு அந்த ப்ராஃபட்டிக்கல் லென்ஸை கர்த்தர் போட்டு விட்டார். அதை போட்டு பார்த்ததும் தெரியுது. மற்றவங்க அங்க பாரு வருது, எங்க வருது ஒன்னும் தெரியலையே, எப்படி தெரியும் நமக்கு? அந்த லென்ஸை கர்த்தர் ஏசாயாவுக்கு மாட்டி விட்டு பார்க்க வைக்கிறார். பார்க்க வைக்கும் போதே கரெக்ட் இதோ ஒருத்தன் வரா, ஜீசஸ் வர்றதுக்கு கரெக்டா 6 மாசத்துக்கு முன்னாடி வரா. அவன் வந்து சொல்றான், கர்த்தருக்கு வழி ஆயத்தப்படுத்தி ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கிறான். இதுக்காக தான் இந்த யோவான். அப்போ சகரியா எலிசபெத்துக்கு இந்த மேட்ரு தெரியாது, அவங்களுக்கு தெரியாது, நமக்கு நிறைய விஷயம் தெரியாது. ஏன் ஆண்டவரை இன்னும் சிலதை என்ன பார்க்க வைக்க, நான் விரும்புற காரியத்தை நீங்க ஏன் பார்க்க வைக்கலன்னு கேட்டா கர்த்தர் சொல்லுவார், நான் பார்த்து வைத்திருக்கிறத நீ பார்க்கணும், அதற்கான அந்த தகுந்த காலம். இங்க பாரு, உன் மதில்கள் எனக்கு முன்பாக இருக்கிறது. சகரியா வயசானவங்க, எலிசபெத் வயசானவங்க, 2 பேரும் வயசான முதிர் வயதானவர்கள். முதிர் வயதுல கன்சீவ் ஆகி ஒரு குழந்தையை பெற்றெடுக்கிறது என்பதுக்கு எவ்வளவு ஸ்ட்ரென்த் தேவை, எவ்வளவு ஆரோக்கியம் தேவை. ஆமே, கர்த்தர் வேண்டி எல்லாத்தையும் கொடுக்கிறார் பாருங்க. அதான் உன் மதில்கள் எனக்கு தெரியும். மதில்கள் எப்போது? ஈசாக்க பாருங்க, 25 வருஷம் கர்த்தர் காத்திருக்க வைத்து ஒரு ஈசாக்கை கொடுக்கிறார். வேதம் சொல்லுகிறது, சகோதரரே, நாம் ஈசாக்கை போல வாக்குத்தத்தத்து பிள்ளைகளாய் இருக்கிறோம். நாம் இதற்காகவே என்னை நீ ஏன் காத்திருக்கிற அப்படின்னு கேட்டா என்ன சொல்லணும் தெரியுமா? நான் இதுக்காகவே உருவாக்கப்பட்டிருக்கிறேன். ஹல்லேலூயா. நீ ஏன் காத்திருக்க? நான் இதற்காகவே உருவாக்கப்பட்டிருக்கிறேன். சத்தம் ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நீ ஏன்பா காத்திருக்கிறேன்னா இதற்காகவே. இந்த காலை வேளையில எத்தனை பேர் காத்திருக்கிறவங்க சொல்லுவீங்க? வலது கரத்தை உயர்த்தி, நான் இதற்காகவே. இதற்கிடையில இஸ்மவேல் எலியேசர்னு ஆண்டவர் கோபம் வரும். நான் இதற்காகவே. எதற்காக நம்ம பிடிக்கப்பட்டோமோ அதை அடையணும், எதற்காக நம்ம ஜெனிப்பிக்கப்பட்டோமோ அதை நோக்கி பயணிக்கணும். நான் இதற்காகவே.
பவுலே, நீங்க ஏன் பவுலே எல்லாருக்கும் எல்லாமா மாறுறீங்க, அனைவருக்கும் அடிமையா மாறுறீங்கன்னா, நான் இதற்காகவே அழைக்கப்பட்டிருக்கிறேன் பாரு, நான் இதற்காகவே பிடிக்கப்பட்டிருக்கிறேன். என்ன பவுலே, நீங்க எப்படி இருந்தீங்க பவுலே, இப்படி வந்து இவ்வளவு கஷ்டப்படணும்? நான் இதற்காகவே. 99 வயசுல ஆபிரகாம் சொல்றாரு, இஸ்மவேல் உமக்கு முன்பாய் பிழைப்பானாக என்று. ஏன் ஆண்டவருக்கு அதை செய்ய தெரியாதா? தெரியும். இல்ல, ஆபிரகாம் உன்னை நான் வெயிட் பண்ண வச்சது இதற்காகவே. நாளைக்கு நீ தோண்டின துறவை உன் காலத்துக்கு அப்புறம் பெலிஸ்தியர் மூடி போடுவாங்க. அப்படி மூடி போடும்போது அதை தோன்றதுக்கு இஸ்மவேல் வரமாட்டான். ஆனா நான் உன்னை காத்திருக்க வைத்து தந்த ஈசாக்கு வருவான். ஆதியாகமம் 26வது அதிகாரம் அப்படித்தானே சொல்லப்பட்டிருக்கிறது. 26வது அதிகாரம், கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக, அதனுடைய 15வது வசனத்தை வாசியுங்கள். தகப்பனாகிய ஆபிரகாமின் நாட்களில் அவருடைய வேலைக்காரர் வெட்டின துறவுகளை எல்லாம் தூர்த்து மண்ணினால் நிரப்பி போட்டார்கள். 18வது வசனம், தன் தகப்பனாகிய ஆபிரகாமின் நாட்களில் வெட்டினவைகளும் ஆபிரகாம் மரித்த பின் பெலிஸ்தியர் தூர்த்து போட்டவைகளுமான துறவுகளை மறுபடியும் தோண்டினது யாரு? ஈசாக்கு. ஏன் அங்க இஸ்மவேல் வரல? ஏன் வேற கேத்துராளுக்கு பிள்ளைங்க உண்டு, அவங்க வந்திருக்க வேண்டியதானே? ஆபிரகாமின் மறுமனையாட்டிகள் கேத்துராளுக்கு பிள்ளைங்க உண்டு, அவங்க வர வேண்டியதானே? இல்ல, கர்த்தருக்கு தெரியும் ஃபியூச்சர். கர்த்தருக்கு தெரியும். ஆபிரகாமை உன்னை உண்டாக்குனது, உன்னை நான் வெயிட் பண்ண வச்சிருக்கிறது, உன்னை நான் காத்திருக்க வைத்திருக்கிறது இது ஈசாக்குக்காகவே. அதனாலதான் ஒவ்வொரு காலகட்டத்தில் பாத்தீங்கன்னா இஸ்மவேலை துருத்தியில தண்ணி கொடுத்து செப்பரேட் பண்ண வைக்கிறார். கேத்துராளின் பிள்ளைகளுக்கு கிஃப்ட் கொடுத்து அனுப்பி விடுகிறார். ஈசாக்க மட்டும் பலிபீடத்தில் தூக்கி வைக்கிறார். கர்த்தருடைய செயல்கள் நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமானவைகள். ஆண்டவர் ஏன் காத்திருக்கிறேன்? இதுக்காகவே என்ன கர்த்தர் உருவாக்கி இருக்கிறார். ஆமென். இயேசு சொல்வார், நான் இதுக்காகவே வந்தேன் அப்படிம்பார். ஆண்டவரே, இதை என்ன விட்டுதியோ, இந்த வேலையை நினைக்கும் போதே அவர் ஆவியில கலங்குறார். ஆனாலும் நான் இதற்காகவே இந்த வேலைக்குள் வந்தேன். சில வேலைக்குள்ள நம்மள, சில டைமுக்குள்ள நம்மளை வச்சிருக்கிறார். அது வெயிட்டிங் பீரியட், அது டெஸ்டிங் பீரியட், அது நமக்கு தெரியாது. ஆனா இந்த நாட்களிலே நமக்கு என்னது தேவை அப்படின்னா, தேவனோடு உள்ள பழக்கம். ஆமென். இரண்டாவது பாருங்கள், உன் வாக்குத்தத்தமே உனக்கான வாழ்த்து. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். சகரியாவின் வீட்டுக்குள்ளே எலிசபெத் இருக்கும்போது அந்த மரியாள் வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா, எலிசபெத் என்ன பண்றாங்க? வாழ்த்துறாங்க. இந்த செய்தி கேட்டு எத்தனையோ பேர் என்னெல்லாமோ சொல்லியிருப்பாங்க. வேதம் சொல்லுகிறது, கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக, லூக்கா 1வது அதிகாரம் அதனுடைய 40-41 வசனங்களை வாசியுங்கள். எலிசபெத்தை வாழ்த்தினார். எலிசபெத் மரியாளுடைய வாழ்த்துதலை கேட்டபொழுது அவனுடைய வயிற்றிலிருந்து பிள்ளை துள்ளிற்று. நல்ல கவனமா கேளுங்க. நான் இதை ஆவிக்குரிய கண்ணோட்டத்தோடு சொல்லுகிறேன். நம்ம நிறைய செய்தி கேட்டாலும் நமக்கான அந்த வாக்குத்தத்தம் இருக்கு தெரியுமா, அது வரும்போது அந்த மற்ற காரியங்கள் கேட்பதை விட அது கேட்கும் போது மட்டுமே நமக்குள்ள ஒரு அதை வந்து வர்ணிக்க முடியாத ஒரு சந்தோஷமும். அனுபவிச்சவங்க மட்டும் கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அனுபவிக்கணும்னா வாக்குத்தத்தத்தை முதல்ல வாங்கணும். ஆமென். இந்த மாசம் எழுதி வைக்கிறோம்ல, அப்படி இல்லை, எனக்கான ரேமா. நீங்க நீங்க தூங்கிட்டு இருந்தாலும் சரி, உங்களுக்கான அது எலியா படுத்து தூங்கி கொண்டிருக்கிறான். அவனுக்கான அப்பத்தை அவன் தலைமாட்டில் வைத்ததும் தூதன் வந்து தட்டி எழுப்பி, இன்னும் இருக்கு பாரு, எனக்கான வாழ்த்து என்ன தெரியுமா? என்னை குறித்த வாக்குத்தத்தம். எத்தனை பேர் வந்து சொல்லியிருப்பாங்க, அப்பெல்லாம் பிள்ளை துள்ளல, 6 மாசம் பிள்ளை துள்ளல. அந்த அம்மா பார்த்தாங்க, ஐயோ ஒரு அசைவு இல்லையே. வீடை பூட்டிட்டு உட்கார்ந்து இருக்கிறாங்க, வெளியே வரல. வீட்டுக்கு வெளியே இருந்து இப்போ மரியாள் கூப்பிடுறாங்க. ஏன்னா இந்த யோவானுக்காக உருவாக்கப்பட்ட வாக்கு தத்தம் மரியாள் வயிற்றுக்குள்ள இருக்கிறது. அந்த வார்த்தை கேட்டதும், அதனாலதான் அந்த ரேமா இல்லாத செய்தி நமக்கு வெறும் இன்ஃபர்மேஷன் தான்.
ஒரு செய்தியில நமக்கான ரேமா இருக்குன்னு வைங்களேன், வேர்டு இருக்குன்னு வைங்களேன், நம்மளால தாங்க முடியாது. இப்படி எல்லாம் இருக்க மாட்டோம். ஹalleluya. தனியெல்லாம் பைபிள் படிக்கும் போது ஆமென், ஆண்டவர் அந்த வேர்டு வெளிப்படும் போது பாருங்க, ஆமென், பார்த்தாலே இவருக்கு ஏதோ ஆயிட்டு அப்படிதான் சொல்லுவாங்க. சும்மா துள்ளணும். ஹalleluya. கர்த்தரை பிரஸ்தாபப்படுத்தணும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். வேதம் சொல்லுகிறது, தூரத்திலிருந்து வரும் நற்செய்தி விடாய்த்த ஆத்துமாவுக்கு கிடைக்கும் குளிர்ந்த தண்ணீருக்கு சமானம் என்று நீதிமொழிகள் 25:25 சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு தேவ பிள்ளைக்கான வாழ்த்துதல் என்ன தெரியுமா? நீங்க ரொம்ப சூப்பருங்க, நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க, நீங்க இது இல்ல, இது வாழ்த்துதல் இல்ல, இது தாழ்த்துதல். நீங்க ரொம்ப நல்லவர், வல்லவர், போதுமானவர். ஆண்டவரை கூட இப்படி புகழ மாட்டாங்க. ஹalleluya. ஒரு தேவ பிள்ளையுடைய வாழ்த்துதல் என்ன தெரியுமா? எனக்கான வார்த்தை. அதனாலதான் தாவீது, காலையிலே உமக்கு நேரே ஆயத்தமாகி காத்திருப்பேன், காலையிலே உமது கிருபைய கேட்கும். அதிகாலையில் உம் கிருபையை கேட்க பண்ணும் நாள் முழுதும் நான் நடக்கும் பாதையை காட்டும் ஆத்துமாவை நான் உயர்த்துகிறேன், உம்மிடத்தில் நான் உயர்த்துகிறேன். ஏசையா நீரே என் தேவன், ஏசையா. டல்லா இருக்கீங்களா? ஒரு ஒரு ஆவியில அனல் இல்லாம இருக்கீங்களா? அப்ப என்ன விஷ் பண்ணுங்கப்பான்னு சொல்லுங்க. என்ன விஷ் பண்ணுங்கப்பா. ஹாப்பி பர்த்டே. அந்த வாழ்த்துதல். நமக்கான வாக்குத்தத்தத்தை வச்சு ஒருத்தங்க வாழ்த்திட்டாலே, இந்த பர்த்டே எல்லாம் வரும்போது நம்மளை வாழ்த்துவாங்க பாருங்க. நிறைய பேர் வந்து வசனத்தை அனுப்புவாங்க, இங்க இருந்தோ வாழ்த்து எடுத்து எடுத்து அனுப்புவாங்க. ஆனா நமக்கான வாக்குத்தத்தத்தை வச்சு யாராவது வாழ்த்திட்டாங்கன்னா, ஆமே, யாராவது பிரேயர் பண்ணும்போது எப்பவுமே அப்படிதான். நமக்காக ஒருத்தருக்கு ஜெபம் பண்ணாங்கன்னா வெயிட் பண்ணிட்டே இருப்பேன், அந்த வேர்டு வருதா அப்படின்னு. ஏன்னா நமக்கு பர்சனலா ஆண்டவர் நிறைய வாக்குத்தத்தை கொடுத்திருப்பாங்கல்ல, அதுல ஏதாவது ஒரு வேர்டு வருது, வரலன்னு வைங்களேன், ஆமே வந்துட்டுன்னா. இப்படிதான் ஒரு மீட்டிங் அட்டன் பண்றேன், ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி மீட்டிங் அட்டன் பண்றேன். அது மீட்டிங் பின்னாடி போய் உக்காந்து இருக்கிறேன்.